அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்ற நிலையில் அதில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அதனை பார்த்தோம். கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். மேலும் பேரிடர் கால இடர்பாடுகளை குறைக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம், தண்ணீரை பார்த்து செலவழிக்க வேண்டும், காலநிலை மாற்றம் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஊரில் உள்ள 3 முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கிராமங்கள்தான் நாட்டின் முதுகெலும்பு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். மகிழ்ச்சிமா. நம்ம ஊராட்சி பகுதியில விடியல் பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா? பஸ் வருதா? ஏதாவது நீங்க அதை பத்தி சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவளம் ஊராட்சியில 3000 பெண்மணிகள் பயன்பெறாங்க. பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2500 ரூபாய் சேமிப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். ஒவ்வொரு மகளிருக்குமே 3500 ரூபாய் மாதத்துல சேமிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி மகத்தான திட்டத்தை கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இல்ல முதல்ல பேசுனாங்களா? அவங்க ஏதாவது பேசுறாங்களா? கோவலம் 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 உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. அவங்க கோவலத்தை பேசி முடிச்சு. கோவலம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்கம்மா. நமது கோவளம் ஊராட்சி, என்னோட பேர் ஜே சோமநாதங்கம் சுந்தரன் ஐயா. நான் 4 வருஷமா ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கேன். நமது கோவளம் ஊராட்சி பாத்தீங்கன்னா தமிழக அரசின் பல்வேறு திட்டத்தினால ஒரு நிலையான வளர்ச்சியை அடைந்துள்ளது. நமது கோவளம் ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு. நம்ம ஊராட்சி முழுவதுமே வரும் சுற்றுலா பயணிகள், மகளிர் எல்லாருக்குமே கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு பாதுகாப்பான ஊராட்சியா இருக்குங்க ஐயா. நமது ஊராட்சியில தமிழ்நாடு அரசின் முக்கிய எங்க ஊர் வரைக்கும் நீட்டிச்சீங்கன்னா உங்களுடைய இந்தியாவை பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு எங்க மக்கள் அங்க 145 மாணவர்கள் படிக்கிறாங்க ஐயா. அங்க உயர்நிலைப் பள்ளி இருக்குதுங்க. அந்த உயர்நிலைப் பள்ளியில இருந்து மேலும் படிப்புக்காக மேல்நிலை பள்ளிக்கு செல்லணும்னா 8 முதல் 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க. எனவே சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி. அடுத்து தென்காசி முள்ளிக்குளம் எம்.ஏ. முருகனா? எம்.ஏ. முருகன் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கல ஐயா. நீ தலைவர் முள்ளிக்குளம் ஊராட்சி தலைவரா? ஆமா ஐயா. ஆமா ஐயா. அப்புறம் 2025-26ஆம் ஆண்டுல அனைத்து கிராம அண்ணாமலை திட்டத்துல 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல எடுக்கப்பட்டுள்ள பணிகள் எடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பணிகள் அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? அந்த பணிகள் எந்த இல்ல பணிகள் முடிக்கப்பட்டு பாக்கி இருக்கா? இல்ல ஐயா, 4 பணிகள் முடிக்கப்பட்டுள்ள ஐயா. என்னென்ன பணிகள் இது? துறைச்சாமரத்துல சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சரி. முள்ளிக்குளத்துல முத்தாலம் குளத்துல பேவர் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கடை எங்கள் ஊருக்குள்ள புதிய ரேஷன் கடை அமைக்கப்பட்டுள்ளது. சரி. சாலையோர தெருவிளக்குகள் 25 தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது ஐயா. சரி. வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, தங்களுடைய ஆட்சியில காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தின் மூலம் 32 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். தாய்மானவர் திட்டத்தின் மூலம் 100 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 160 பேர் பயன்பெற்றுள்ளனர். மகளிர் உரிமை தொகையின் கீழ் 345 பேர் பயனடைந்துள்ளனர். எனவே தங்களுடைய சிறப்பான ஆட்சியில் சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அப்புறம் மகளிர் உரிமை திட்டத்தை சொன்னீங்க. மகளிர் உரிமை திட்டத்தில் சில விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு. அது லிஸ்ட் கேட்டோம். லிஸ்ட் எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் எடுத்துருக்காங்க ஐயா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல 135 கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த ஸ்டாலின் எடுத்துருக்காங்க ஐயா. சரி 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 சரி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, எங்களுடைய கோரிக்கை ஒரு 3 கோரிக்கை இருக்கு ஐயா. சொல்லுங்க ஐயா. எங்க முள்ளிக்குளத்துல முத்தாலம்மன் கோயில்ல ஒரு ஃபேவர் பிளஸ் சாலை போட வேணும். அடுத்து அங்கன்வாடிக்கு செல்லும் பாதையில சிமெண்ட் சாலை போடணும்.
அடுத்து பசன கோயில் தெருவில் வந்து 40 குடிநீர் இணைப்புகள் தர வேண்டும் ஐயா. இதை கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக வேண்டி செஞ்சிருந்தா எங்கள் மக்கள் அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. அடுத்தது தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் திரு குணசேகரன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, சொல்லுங்க. உங்கள் பகுதியில இந்த ஆண்டு மழை பெஞ்சிருக்கா? போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா? நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்கா? நிரம்பி இருக்கு. ஏரிகள் பூரா ஃபுல்லா இருக்கு. சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஆமாங்க. சொல்லு. இப்ப நாங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஐயா. எங்க ஊர்ல வந்து விவசாயம் தான் பிரதான தொழில். எங்க ஊர்ல வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்கிறது. ஆண்டு எங்க விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன், மத்திய கால கடன் என்று விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து உதவி வருவார்கள். நானெல்லாம் குறுகிய கால கடன், வட்டியில்லா கடன் 10 மாதத்துல திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியில்லா கடனை பெற்று நெல் சாகுபடி செய்து அந்த கடனை திருப்பி அடைத்து பெரும் ஒத்தாசையா இருக்கு. மேலும் கலைஞர் தொகுப்பு வீடு திட்டத்துல காங்கிரீட் வீடு 8 வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. புதுசா பழைய தொகுப்பு வீடெல்லாம் புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு 7 வீடு. அது ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் எங்க கிராமத்துல வந்து மேம்படுத்தப்பட்ட சுமார் 1700 நூல்கள் உள்ள மிக சிறப்பான நூலகம் இயங்குகிறது. அது பள்ளி சிறார்கள், கல்லூரி மாணவர்கள், எங்களை போன்ற பெரியவர்கள் தினசரி நாளிதழ்கள் படிப்பதற்கு சிறப்பாக இருக்கு. மேலும் அந்த தங்கமகன் புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் கிராமத்து பிள்ளைகள் 12ஆம் வரைக்கும் அரசு உதவியோடு பயின்று மேலும் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப போட்டுதல் உரியா இருக்கு. எங்களுக்கு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வந்து ஆண்டு அங்க இருக்கிறது பொதுவா தஞ்சாவூர் மாவட்டம். ஆனா எங்க விவசாய நிலங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க ஐயா. அதுக்கு வந்து நாங்க நெல்லெல்லாம் புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் நாங்க டிபிசி சென்டர்ல விற்பனை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. சென்ற 2 ஆண்டாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் அணுகி எங்கள் ஊருடைய அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்காலிகமாக அமைத்துக் கொடுத்து எங்களுடைய அறுவடை காலத்தில் அதை பயன்பெறும் என்பது கோரிக்கை வைத்தோம். அவர்கள் மனமும் வந்து 2 ஆண்டுகளாக அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை எங்கள் கிராமத்திலேயே அமைத்து, ஏன்னா நாங்க புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் பார்டர்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடியிருக்கோம். விவசாயம் பண்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்றோம். அதை கொண்டு போய் நாங்க விற்பனை செய்யும் போது 2000-3000 வாடகை தேவைப்படுது அந்த வண்டி வாகனத்துக்கு. அதை 2 ஆண்டுகளாக சிறப்பாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மெனக்கட்டு எங்கள் கிராமத்திலேயே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்துக் கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து பலன் அடைந்தோம். வர காலங்களிலும் அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல்களை எங்கள் கிராமத்திலே அமைத்து விவசாயிகள் பலன் பெறும் வகையில் நீங்கள் அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும். மேலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலையில் குடியிருக்கிறோம். எங்கள் ஊரில் எங்கள் விவசாய நிலங்கள் பூராக எங்கள் ஊருக்கும் வடக்கு புறம் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது. நாங்கள் இந்த சாலையை கடந்து தான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கலனிகளுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது தற்சமயம் சென்ற மாதம் கூட அந்த இடையில் அந்த போக்குவரத்தை தடை செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் வந்துவிட்டார்கள். அதை அந்த உள்ள நடுப்புற போக முடியாம எங்களுக்கு 2 பக்கமும் அங்கிட்டு போக முடியாம பண்ணிட்டாங்கன்னா நாங்க விவசாயம் பண்ண முடியாது. வண்டி மாடு, கால்நடைகள், டிராக்டர்கள் எல்லாம் செல்ல முடியாது. அதனால இந்த இடையில அந்த மீடியேட்டர் அமைச்சு கொடுக்கும்படி தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி. இப்போ நான் பல்வேறு உட்காருங்க. நன்றி, உட்காருங்க. இப்போ நான் கிளம்புறேன். ஏன்னா பல்வேறு பணிகள் இருக்கு எனக்கு. உங்க கிராமத்துல தேவையான முக்கியமான 3 தீர்மானங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம். அது தீர்மானமா போட்டு நீங்க நிறைவேற்றி அங்க கொடுத்துருங்க. அதை நான் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமா அதிகாரிகள் ஈடுபடுவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க. அவங்க கிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க. நன்றி சொல்லிடுங்க. ஆணையர். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த நன்றினை தெரிவித்துக் இந்த கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும், கிராம சபையில் 12480 கிராம சபைகளிலும் ஏற்பாடு செய்த அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உரையும் கலந்துரையாடலும் நிறைவு பெற்றுள்ளதால் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஏற்கனவே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 16 பொருட்களின் அடிப்படையில் கிராம சபை கூட்டத்தினை தொடர்ந்து நடத்தலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர்களுடனும் கலந்துரையாடினார். அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அவர்கள் ஊர்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதையும் கேட்டுக்கொண்டு அதை குறித்து வைத்துக் கொண்டார். அதனை பார்த்தோம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.